மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம். நம்ம இப்போ வந்து அதுக்கு ஹிந்தி லெட்டர் எப்படி எழுதுன்னு பார்க்கலாங்க மேம். ஓகேங்களா? இப்படி 3 மாதிரி போடுங்க. பென்சில் எழுதி பழகுங்க மேம். இப்போ மட்டும் ஏன்னு சொன்னீங்கன்னா தப்பாச்சுன்னா இதை வந்து அழிச்சிட்டு நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ 3 மாதிரி போட்டு இப்படி கோடு போடுங்க. இப்படி மேலேருந்து டச் பண்ணி இப்படி போட்டு மேலே இப்படி கோடு போடுங்க மேம். ஆ இந்த ஆ எழுதலாம். இப்படி எழுதுன்னு பார்க்கலாங்க மேம். 3 மாதிரி போட்டு இப்படி கோடு போடுங்க. இந்த ஆ சுழிச்சுருக்காங்களேங்க மேம், அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டால் போதும். ஆ. அடுத்தது ஈ பாருங்க மேம், இப்படி போடுங்க. எஸ் மாதிரி போட்டு இப்படி கீழே சுழிச்சுட்ருங்க மேம். மேலே கோடு போட்டுருங்க. பாருங்கள் இப்படி போட்டு கோடு டச் பண்ணி தாங்க மேம் வரும். இப்படி போட்டு மாதிரி இப்படி போட்டு எஸ் மாதிரி போட்டு இப்படி போட்டு மேலே ஈன்னு சொல்கிறதுக்கும் மேலே கொம்பு போடுறேங்க மேம். அப்புறம் கடைசியாக கோடு. சரிங்களா? இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்தீங்களா? இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்க மேம். ஒன்லி 3 மட்டும் போட்டிங்கன்னா ஒரு நூலளவு இடம் விட்டு போடுங்க மேடம். சரிங்களா? ஒரு நூலளவு இங்கே பாருங்கள். அதே நூலளவு இடம் விட்டு 3 போட்டு இப்படி மேலே இப்படி சுழிச்சுடுங்க மேம். இதுதான் ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள் இப்படி போட்டு எஸ் மாதிரி போடணுங்க. அப்புறம் இப்படி மேலேருந்து இப்படி போட்டு இப்படி சைடில் கோடு போடுங்க. இப்படி போட்டு மேலே போட்டுருங்க. சரிங்களா? நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாங்க மேம். ஒரு எழுத்து தனித்தனியாக எப்படி எழுதுன்னு உங்களுக்கு எழுதி காட்ட போகிறேன். இப்போ சும்மா அப்படியே பாருங்க மேடம். சும்மா பாருங்கள். இப்படி 11 மாதிரி போட்டுக்கிறோம். இந்த கோடு 2 டச் பண்ணி அப்புறம் இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போடணும். இப்போ இது இப்படி உள்ளே கொண்டு வரணுங்க மேடம். அவ்வளோதான். உள்ளே கொண்டு வரேன். அப்புறம் மேலே கோடு போட்டுருங்க. சரிங்களா? அடுத்தது இது வந்து ஏங்க மேம். இப்போ நம்ம எழுதுனது பை பாருங்களேன். ஏவுக்கு ஐக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள். இப்படி போட்டாங்களா? இப்படி கரெக்டாக இது வரைக்குமே வந்து இறக்கணுங்க மேம். அப்புறம் இது இப்படி உள்ளே கொண்டு வரணும். இப்போ இங்கேருந்து மேலே இந்த சைடை இப்படி இப்படி சைடு இப்படி வந்து சுழிச்சுட்றணுங்க மேம். போட்டு இப்படி மேலே கோடு போட்டுறேன். இது வந்து ஐ. பாருங்கள். ரெண்டுக்கு ஒரே எழுத்து ஆ மாதிரி போட்டு மேலே இந்த இடத்துலேருந்து இப்படி மேலே இப்படி போட்டு இப்படி சுழிச்சுட்றோங்க மேம். இது வந்து கரெக்டாக இந்த கோடு போட கரெக்டாக இப்படியே இருக்கணுமா? பெண்டு மாதிரி வளையக்கூடாது. கரு மாதிரி வளையக்கூடாது. சரிங்களா? இப்போ போடும்போது கவனிங்களேன். இப்படி பாருங்கள். இப்படி போடுறோமா? இந்த 2வது கோட்டு மேலேருந்து இப்படி ஒரு போட்டு கடைசி இப்படி லேசாக சுழிச்சுடணுங்க மேம். இந்த சுழிச்சுடுறது தான் ஹிந்தி எழுத்துக்கு ஒரு அழகே. சரிங்களா? மறுபடியும் இதே இடத்துலேருந்து மறுபடியும் இதே ஆங்கிளில் வந்து இப்படியே தலையில் சுழிச்சுட்ருங்க மேம். அப்புறம் கடைசி கூட இப்படி மேலே இந்த மேல் கூட எப்போவுமே கடைசியாக தான் போடுறோம். போட்டு இப்படி முடிச்சிடணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஆவுக்கு நம்ம போடுறோம். சரிங்களா? போட்டுட்டு இந்த இம்முக்கு வந்து இங்கே மேலே புள்ளி வச்சுக்கலாங்க மேம். இந்த கோட்டுக்கு நேராகவே புள்ளி வச்சு மேலே கோடு போட்டுக்கலாம். பாருங்கள். இப்படி போட்டு இப்படி. ஓகேங்களா? போட்டு காவுக்கு அந்த சைடில் நம்ம புள்ளி 2 சைடில் புள்ளி வச்சுக்கலாங்க மேம். இப்படி மேலே போட்டு கோடை போட்டு புள்ளி ஃபினிஷ் பண்ணிடுறோம். இதுதான் நம்மளுக்கு ஸ்வரங்க மேம். உயிரெழுத்து நம்ம இவ்வளோ தான். இதை முதல்ல நம்ம கற்றுக்க போகிறோம். இனி நான் வந்து ஒரு எழுத்தையும் எப்படி எழுதணும்னு சொல்லி தனித்தனியாக எழுதி காட்ட போகிறோங்க. ஓகேங்களா? எனக்கு நீங்கள் இதே மாதிரி உங்கள் நோட்டில் எழுதி பென்சிலில் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க. ஓகேங்களா? இது நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க மேம். இதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. படிக்க மட்டும் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வேறு எந்த ஓவர் ரைட்டிங் நீங்கள் பண்ணவே கூடாது. இதே மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும். ஒரு தடவை எழுதி இதே மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும். நீங்கள் ஒரு தடவை எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க. நான் ஓகே சொல்லிட்டேன்னா அதை நீங்கள் அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா?